இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தென் கைலாயம் என அழைக்கப்படும் மலை தான் சதுரகிரி மலை. அந்த சதுரகிரி மலையில எத்தனை சித்தர்கள் தவம் இருந்தார்கள் என்பதை பற்றியும் அந்த சித்தர்கள் தற்போது உலாவி வருவதாக சொல்றாங்க. அதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. கூடவே நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பகுதியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அமைஞ்சிருக்கு. அதில் சதுரகிரி மலை மிகவும் புகழ்பெற்றதாகவே சொல்லப்படும் ஆன்மீக தலங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த பகுதியை சுற்றியுமே மலைகளின் அமைப்பு சதுர வடிவில் காணப்படுவதால் இந்த மலைக்கு இப்பெயர் வந்ததாம். மலைக்கு மதுரை மாவட்டம் சப்டூர் வளைத்தோப்பு பகுதியில் இருந்தும், தேனி மாவட்டம் வருஷநாடு பகுதியில் இருந்துமே, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் இருந்தும் மலைப்பாதைகள் இருக்கதாக சொல்லப்படுது. இதில் வத்திராயிருப்பு பாதை சற்றே சுலபம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் இதை பயன்படுத்தி கொள்றாங்க. தற்போது மலையேற ஏதுவாக முதல் 2 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்குது. அதன் பின்னரே கரடு புரடான பாறைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீரோடைகளையும் கடந்து சென்றுதான் சிவபெருமானை இந்த ஆலயத்தை தரிசிக்க இயலும். ஆயினும் சிரமம் பார்க்காமல் முதியவர்கள் முதல் பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்வாங்க. இயற்கையாகவே இந்த சதுரகிரி மலையில பல அபூர்வ மூலிகைகள் காணப்படுவதால 18 சித்தர்கள் தவம் செய்த இடமாகவும் சித்தர்கள் இன்றும் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மலைக்கு மேலே சந்தன மகாலிங்கமும், சுந்தர மகாலிங்கமும், இரட்டை லிங்கமும், காட்டு லிங்கம், மகாலிங்கம் என 5 சிவன் கோயில்கள் காணப்படுகின்றதா. இவற்றை காண பல்வேறு வட்டங்களிலிருந்து பக்தர்கள் செல்வாங்க. ஆடி அமாவாசை சதுரகிரி மலையேற உகந்த தினமாகவே சொல்லப்படுது. சதுரகிரி மலையில வீற்றிருக்கும் மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் வீற்றிருக்கும் கடவுளின் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான சொல்லலாம். அதை பற்றி நாம பார்க்கலாம். சதுரகிரி மலையில அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் தான் பச்சைமால். பசுக்களை மேய்த்து பிழைத்து வந்தான். பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி, மனைவி சடைமகை. இவருடைய மாமனார் வீட்டின் பாலை கொடுத்து விட்டு வருவானாம். ஒருமுறை பால் கொண்டு சென்ற போது எதிரில வந்த துறைவி அவளிடம் குடிக்க பால் கேட்டாராம். சடைமங்கியும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டாராம். சடைமங்கியும் ஒப்புக்கொண்டானாம். வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சையம்மனுக்கு தெரிவித்து விட்டாராம். பச்சையம்மாள் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவன் துறவைக்கு பால் தந்ததை அறிந்து கொண்டு கோபமுற்றாள். தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட துறவி அவளுக்கு சடாத்ரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கி விட்டு மறைந்தாராம். மனைவியை பிரிந்த பச்சைமான் மனம் அருந்தி திருந்தி சதுரகிரிக்கு அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தானாம். அது மட்டும் இல்லாம சுந்தரனாரின் சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினானாம். சித்தர்கள் செய்த பூஜையின் மகிழ்ந்த சிவன் இத்தலத்துல அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. பச்சைமாளுக்கும் சிவதர்சனம் கிடைத்து ஒரு நாள் சிவன் துறவியின் வேடத்துல சிவபூஜைக்கு பால் கொடுக்கும் காரம்பசுவின் மடுவையில வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தாராம். இதை கண்ட பச்சையம்மனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவினுடைய தலையில கம்பால் அடித்தானாம். அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தாராம். சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுந்தான். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தை சேர்ந்தவன், உன் பெயர் யாழ் வல்ல தேவன் என்றும், நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாகவே என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தின் மனிதனாக பிறந்தாய் எனவும் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் எனவும் கூறி அவனுக்கு முத்தை கொடுத்திருக்காரு. அத்துடன் அங்கிருந்து சித்தர்களுடைய வேண்டுகோளின்படிதான் மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளுகிறாராம். இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது எனவும் சதுரகிரி புராணத்துல கூறுது. இன்று கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையிலே இருப்பதையும் தலையில அடிப்பட்ட தழும்பையும் காணலாம். மலையில மலையடிவாரத்துல ஆசீர்வாத விநாயகர் வணங்கிய பின்பே சிவ சிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டுமா. செல்லும் வழியில ராஜயோக காளியம், பேச்சியம்மன், கருப்பணசாமி கோயில்கள் அமைஞ்சிருக்கு. இதனை அடுத்து குதிரை ஊற்று வலுப்பாறைகளும் இருக்குதா. இந்த பாறையில தான் மழைக்காலங்களில் செல்வது கடினமாக இருக்கும். சிறிது தூரம் சென்றதுமே அத்திரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம். அடுத்து வருவது பார்த்தோம்னா காரம் பசுத்தடம். இந்த இடத்துல தான் சிவன் துறவி வேடம் கொண்டு காரம் பசுவினுடைய மடியில பால் அருந்தியதாகவும் வரலாறு கூறுது. இதனை அடுத்து கோரக்க சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவர் சீடர்களை பூஜித்த லிங்கமும் இருக்குது.
தரிசிக்க வேண்டும்னா ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறிதான் செல்ல வேண்டுமா. இது ஆபத்தான இடம் என்று இதன் பவித்திரம் உணராமல் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. இதை ஒட்டிய குகையில உள்ள ஒரு சிறிய லிங்கம் இருக்குது. நீங்கள் காணும்போது மெய்சிலிருக்கு அனுபவம் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி. கோரக்கர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில சற்று மேலே ஏறினாலே ஒரு லிங்கம் இருக்குது. கொஞ்சம் இளவட்ட ஆழுங்க போக முடியும். ரொம்பவே செங்குத்தான பாதையாக அமைஞ்சிருக்கு. அனைவரும் முயற்சிக்க வேண்டிய தரிசனமும் இந்த லிங்கத்தை பார்க்க முடியும். இதை அடுத்து இரட்டை லிங்கத்தை நாம தரிசிக்கலாம். சற்று தூரத்துல தான் சின்ன பசுக்கடை என்ற பகுதியில கடந்தால் நாவல் ஊற்று அமைந்திருக்குது. இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாகவும் கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகின்றன. சிறைப்பாறை, வனதுர்கை கோவில், பெரிய பசுக்கிடை, பிளவாடி கரும்பு கோவிலை தரிசித்து மகாலிங்க கோவிலை நாம் அடையலாம். மயிலையுள்ள 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகுமா. போலவே அம்மனுக்கும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்கள்ல கடுமையாக தவத்தை இருந்தாங்க. இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மனும் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்துல லிங்க வடிவல எழுந்தரில் இருக்காங்க. சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது. நவராத்திரி நாட்கள்ல உற்சவ அம்மனுடைய பவனி நடக்குமா. விஜயதசமி என்றும் அம்மனுக்கு மகாரிஷி மர்தினி அலங்காரம் செய்து பரிவேட்டை நடத்தப்படுது. மலையில் நம்ம பார்த்தோம்னா 5 கோயில்கள் இருக்குதா. முதலாவது மகாலிங்கமும், இரண்டாவது பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி லிங்கமும், மூன்றாவதாக சந்தன மகாலிங்கமும், இரட்டை லிங்கம், காட்டு லிங்கம் என 5 லிங்கங்களை கொண்ட கோயில் தான் சதுரகிரி மலையில அமைந்திருக்கு. மலையில வாழும் பனியர் ஜாதியை சேர்ந்தவர்கள் வழிபட்டு வந்த இந்த கோயில திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் சப்டூர் பாளையக்காரராக இருந்த ராஜகம்பாலம் சமுதாயத்தைச் சேர்ந்த ராமசாயி காட்டையா நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 1940ஆம் ஆண்டு வரை இக்கோயில் சாப்டூஸ் மாலையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது. பின்புதான் 1950 ஆண்டுக்கு பிறகு வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் அமைந்துச்சு. திருமண தடை ஏற்படுதல், புத்தி சுவாதீனம் ஏற்படுதல், நோய்களால் அவதிப்படுதல், செய்யாத குற்றத்திற்காக சிறை செல்லுதல், கணவன் மனைவி பிரச்சனை, தொழிலில் பெரும் நஷ்டம், புத்திர பாக்கிய தடை, புத்திர சோகம் முதலியவை பிரம்மஹசி தோஷத்தாலே ஏற்படுகிறது. அது மட்டும் இந்த பிரம்மஹசி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு சுவாமியாக விளங்கக்கூடியதான் மகாலிங்கம். இந்த மகாலிங்கத்தை தொடர்ந்து வழிபட்டு வர இது தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி சிவலிங்கத்தை வழிபட தனி விதிகள் இருக்குது. இதை பின்பற்றி வழிபட்டாலே வீட்டினுடைய மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகுமா. சிவபெருமானே இந்து மதத்துல மிகவும் வணங்கப்படும் தெய்வமாக இருக்குது. சிவனுக்கு உருவ வழிபாடு கிடையாதாம். சிவன் கோயில்கள்ல சிவலிங்க வடிவில காட்சி அளிக்கிறாரு. ஒரு சில கோவில்களில் மட்டுமே சிவனை மனித உருவில வழிபட முடியுமா. இதன் காரணமாகவே பக்தர்கள் தங்கள் வீடுகளில் சிறிய சிவலிங்க வைத்து வழிபடுறாங்க. சிவலிங்கத்திற்கு வாரம் ஒரு முறை அபிஷேகம் செய்ய வேண்டுமா. சிவலிங்கத்தை உலர வைக்க கூடாதா. அபிஷேகத்தின் போது சிவலிங்கத்திற்கு மஞ்சள் பூசக்கூடாதா. கடைகளில் வாங்கும் பாக்கெட் பாலை கொண்டு நேரடியாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. பசும்பாலால் மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டுமா. சிவலிங்கம் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடாதா. சிவலிங்கத்திற்கு அருகில பார்வதி மற்றும் விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டுமா. சிவலிங்கத்தை துளசி வைத்து வழிபட வேண்டும். வில்வத்தை மட்டுமே பயன்படுத்தி பூஜை செய்ய வேண்டுமா. வீட்டின் மூளையில சிவலிங்கம் வைக்கக்கூடாது. சிவலிங்கத்தை கங்கை நீர் போன்ற புனித தீர்த்தங்களை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். பெருமானின் அடையாளமாக கருதப்படும் சிவலிங்கங்கள் பல வகை இருக்குதா. முதல்ல ஆமை ஸ்பட்டிக் லிங்கம், கச்வா ஸ்பாட்டிக் லிங்கம் என்று அழைக்கப்படும் ஆமை ஸ்பாட்டிக் லிங்கம் இந்தியாவிலிருந்து நோய்களை குணப்படுத்தும் மற்றும் ஆன்மீக தயாரிப்புக்கு உகந்த வடிவமாக சொல்லப்படுது. நடராஜ பெருமானின் திருவுருவச் சிலையாகவும் இது புராணங்களின் 2 சக்தி வாய்ந்த சின்னங்களின் கலவையாகவும் சொல்லப்படுது. ஆமை மற்றும் லிங்கம் பாதரச லிங்கம், ராசலிங்கம் அல்லது பாரத லிங்கம் என்று அழைக்கப்படுது. பாதரச லிங்கம் இந்து கடவுளான சிவனின் சின்னமாகவும் தீட்டப்பட்ட பாதரசத்திலிருந்து தயாரிக்கப்படுது. சாதாரண சிவலிங்கத்தை விட பாதரச லிங்கம் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. பாதரச லிங்கத்தை வழிபடுவது 108 சிவலிங்கங்களை வழிபடுவதற்கு சமமாக உள்ளது. நீல சூரிய லிங்கம், ஃப்ளூ சன்ஸ்டோன் லிங்கம் என்பது ரத்தின சிவலிங்கமா அதிக அதிர்வு வீதத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுது. இந்து கடவுளான சிவனை வழிபடுவதற்கான சின்னமாகும். ப்ளூ சம்ஸ்டோன் லிங்கத்தை மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவுவதாகவும் சொல்லப்படுது. பயமில்லாமல் துணிவுடன் செயல்பட உதவுவதாகவும் நல்ல அதிர்ஷ்டத்தை மிகுதியை கொண்டு தருவதாகவும் சொல்லப்படுது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.